வீட்லயே ஈஸியா ஹல்வா பூரி எப்படி பண்றதுன்னு சொல்றேன். வீடியோவை சேவ் பண்ணிட்டு பாருங்க. ஹல்வா பூரியும் கூடவே இந்த கீரும் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செம்ம டெம்டிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் பூரிக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 1 கிலோ எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பால், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நம்ம லாஸ்டா கொஞ்சமா நெய் சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. 1/4 கிலோ கடலைப்பருப்பை நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். கடலைப்பருப்பை குக்கர்ல போட்டுக்கலாம். இது கூட 50 கிராம் பாதாம தோலை எடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே 50 கிராம் முந்திரி பருப்பை இது கூட சேர்த்து தண்ணி விட்டு ஒரு 5-6 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி நல்லா நம்ம நைஸ் பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஹல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன்ல நெய் ஊற்றி நெய் சூடானதுக்கு அப்புறம் பட்டை, லவங்க, ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. கொஞ்சமா ஃபுட் கலரை தண்ணியில மிக்ஸ் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க.